மருத்துவத்தில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2642 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், எத்தனை தடைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் மக்களுக்கான பணியை திராவிட மாடல் அரசு மேற்கொள்வதாகவும், சட்ட நெருக்கடிக்கு பிறகுதான் பணி ஆணைகளை வழங்கியுள்ளதாகவும் கூறினார். அரசு என்பது மக்களை காக்கக்கூடிய அரசு. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய உயர்ந்த லட்சியம். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் எதிர்கொண்டு தன் பணியை மேற்கொண்டு வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இங்கே 2500 பேருக்கு வழங்கப்பட்டுள்ள பணி ஆணைகளும் சட்ட நெருக்கடிகளை கடந்துதான் வழங்கப்படுகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்களை மக்கள் ரொம்ப உயர்வாக பார்க்கிறாங்க. இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் திமுக உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்புதான் என்றும், மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள், நகரங்கள் தோறும் அரசு மருத்துவமனைகள், கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என திமுக உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்பால் இன்று தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதாக கூறியுள்ளார். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள், நகரங்கள் தோறும் அரசு மருத்துவமனைகள், கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பெரிய நகரங்களில் பன்னோக்கு மருத்துவமனைகள், உயிர்காக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம், 108 ஆம்புலன்ஸ் சேவைன்னு தலைவர் கலைஞர் உருவாக்கின கட்டமைப்பு தான் மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. இந்த கட்டமைப்பு சரியான முறையில் செயல்படணும்னா நிச்சயமா அதற்கேற்ற மாதிரி நம்முடைய டாக்டர்கள் தேவை. அதுவும் அரசாங்க மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை எளிய கிராமப்புற நோயாளிகளை, கர்ப்பிணி பெண்களை, குழந்தைகளோட உடல் நோய்களை மட்டுமல்ல, அவங்களுடைய மனநிலை, புறச்சூழல் இதையும் புரிந்து கொள்ளக்கூடிய டாக்டர்கள் தேவை.